மீசிமா மீப்போவாக்கான டைப் 3 வீடியோ இதுவரையும் 25 சம் பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா மேக்ஸுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அடுத்த 8 சம் பார்க்க போகிறோம். டைப் 3 ஃபுல்லாகவே பார்த்துருவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த மாடலுக்கான டெஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இரு எண்களின் மீசிமா மீப்போவா முறையே 495,5 மற்றும் அந்த எண்களின் கூடுதல் 100 எனில் அந்த எண்களின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரு எண்களின் மீசிமா மீப்போவா முறையே 495,5ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த இரண்டு எண்கள் என்னன்னு நமக்கு தெரியாது. தெரியாத எண்களை வந்து எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கலாம். இரு எண்களை வந்து எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்க போகிறோம். மீசிமா மீப்போவா முறையே 495,5ன்னு கொடுத்துருக்காங்க. மீசிமா வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 495. எல்சிஎம் வந்து 495. மீப்போவா வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அந்த எண்களின் கூடுதல். அந்த எண்கள்னால் அந்த இரண்டு எண்களின் கூடுதல் வந்து 100ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 100ன்னு கொடுத்துருக்காங்க. எனில் அந்த எண்களின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எண்களின் வித்தியாசம்னா எக்ஸ் மைனஸ் ஒய், இதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த இரு எண்கள் என்னன்னு தெரியாது, அதனால் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம். எல்சிஎம் கொடுத்துருக்காங்க 495ன்னு, ஹச்சிசிஎஃப் கொடுத்துருக்காங்க 5ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த எண்களின் கூடுதல் கொடுத்துருக்காங்க 100ன்னு. அந்த எண்கள் என்னென்னா எக்ஸு ஒய், இதோட கூடுதல் வந்து 100ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்க்க போகிறோம். இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு, இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்போவா. இது காமனாக இருக்க ஃபார்முலா. இந்த டைப்புக்கு ஃபுல்லாகவே இது யூஸ் பண்ண போகிறோம். இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்போவா. அந்த இரண்டு எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண் அடுத்தது மற்றொரு எண், அதாவது எக்ஸு இன்ட்டு ஒய். எக்ஸை வந்து ஒரு எண்ணு வச்சுக்கலாம், ஒய்யை வந்து மற்றொரு எண்ணு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதலாம்னா, ஒரு எண்ணை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், மற்றொரு எண்ணை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு மீசிமா வந்து எல்சிஎம் இன்ட்டு மீப்போ வந்து ஹச்சிசிஎஃப். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப், அதாவது எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சம்முக்குள்ளே போகலாம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ் மைனஸ் ஒய் தான் கேட்டிருக்காங்க, அதாவது இதோட வித்தியாசம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கான ஃபார்முலா என்னென்னா, எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4xy. இல்லை என்னெல்லாம் வேல்யூ தெரியுதுன்னு பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ தெரியுது, 100ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஒய் என்னன்னு நமக்கு தெரியாது, இதுக்கானது நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதாவது எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். அப்போ எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் என்ன வேல்யூன்னு பாருங்கள், 495 இன்ட்டு 5. இதுதான் இதோட எக்ஸ் ஒய்யோட வேல்யூ வந்து என்ன, 495 இன்ட்டு 5. இப்போ எக்ஸ் ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு, எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன, 100 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ஒய்யோட வேல்யூ என்ன, 495 இன்ட்டு 5. இப்போ பெருக்கிக்கோங்க. 100 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வருது, 10,000 மைனஸ் 4 5 20. 20 இன்ட்டு 495, 2 10 மிச்சம் 1, 9 2 18 19 மிச்சம் 1, 4 2 8 1 9, 9,900 மைனஸ் பண்ணிங்கன்னா 100 வரும். இப்போ இதோட வேல்யூ என்னன்னு பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 100. நமக்கு தேவை வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் தான் தேவை, இல்லை எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயர் வந்து அங்கிட்டு போயிடுச்சுன்னா என்னவாகும், ரூட்டாக மாறிடும். எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ரூட் 100. 100க்கு ரூட் எடுத்தோம்னா 10. எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், 10 தான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து 10. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இதுவும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், பேசிக்கான ஃபார்முலா தான். a + b த ஹோல் ஸ்கொயர், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன,
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy. இப்போ என்ன வேல்யூலாம் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். எக்ஸ்ஒயோட வேல்யூ நமக்கு தெரியும் 100ன்னு கொடுத்துருக்காங்க. 100 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 xyயோட வேல்யூ நமக்கு தெரியும் 495 × 5. இப்போ பெருக்கிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 10 10ஓட 495 பெருக்குனிங்கன்னா 4950. 100 ஸ்கொயர் பண்ணோம்னா 10,000. இப்போ நம்பர்லாம் ஒரு சைடு எடுத்து எழுதிக்கோங்க. 10,000ல் 4950 போணுச்சுன்னா 5050. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ என்ன 5050. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதோட வேல்யூ வந்து 5050. நமக்கு தேவையானது எக்ஸ் மைனஸ் ஒய் தான் நமக்கு தேவை. அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy. அதே மாதிரியே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதுக்கான வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 5050 மைனஸ் 2xyயோட வேல்யூ என்ன 495 × 5. இப்போ பெருக்கிக்கோங்க. 5050 மைனஸ் 10 10ஓட 495 பெருக்குனிங்கன்னா 4950 மைனஸ் பண்ணிங்கன்னா 100. இது எதுக்கான வேல்யூனா எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இதுக்கான வேல்யூ. நமக்கு தேவை வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் தான் நமக்கு தேவை. இந்த ஸ்கொயர் வந்து அங்கிட்டு போயிடுச்சுன்னா ரூட்டாக மாறிடும். 100க்கு ரூட் எடுத்திங்கன்னா 10. எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்ன 10. உங்களுக்கு பேசிக்கான ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா இவ்வளோ ஸ்டெப்பு நீங்கள் போடணும். இதே உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாகவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த சம்மு இரு எண்களின் மீப்போமா ஆனது அதன் மீப்போவாவின் 20 மடங்கிற்கு சமம். மேலும் மீப்போமா மற்றும் மீப்போவாவின் கூடுதல் 2520ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எண் வந்து 480ன்னு சொல்லியிருக்காங்க. மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண் வந்து 480ன்னு சொல்லிட்டாங்க. மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம்மில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இரு எண்களின் மீப்போமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எல்சிஎம் வந்து அதன் மீப்போவாவின் 20 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் வந்து மீசிமா வந்து அதன் மீப்போவாவின் 20 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 20 HCF. மீசிமா என்னன்னா அதன் மீப்போவாவின் 20 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மேலும் மீப்போமா மற்றும் மீப்போவாவின் கூடுதல் அதாவது எல்சிஎம் HCF இதோட கூடுதல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2520ன்னு கொடுத்துருக்காங்க. மீசிமா மீப்போவா வந்து அதோட கூடுதல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2520ன்னு ரெண்டாவது இது கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு எண் வந்து 480ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு எண்ணை வந்து என்னென்னு வச்சுக்குவோம் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். எக்ஸ் வந்து 480. அப்போ மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். ரெண்டாவது இதை பாருங்கள். எல்சிஎம் கூட்டல் HCF ஈக்குவல் டு 2520ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்சிஎம்க்கு பதிலாக இதோட வேல்யூ வந்து அப்ளை பண்ண போகிறோம். 2ல் வந்து 1 வந்து அப்ளை பண்ண போகிறோம். எல்சிஎம்க்கு பதிலாக 20 HCF அப்படின்றத அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். 20 HCF ப்ளஸ் HCF ஈக்குவல் டு 2520. 20 HCF ஒரு HCF ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா என்ன வரும்னா 21 HCF ஈக்குவல் டு 2520. இப்போ டிவைட் பண்ணுங்கள். ஒரு 21 ஒரு டைம் வரும். மிச்சம் 4 42. 42ல் எத்தனை 21 இருக்குன்னா 2 21 இருக்குது. பேலன்ஸ் என்ன இருக்குது HCFோட வேல்யூ வந்து 120. இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இது 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ HCFோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை வந்து 1ல் வந்து அப்ளை பண்ணலாம். 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எல்சிஎம் ஈக்குவல் டு 20 HCFன்னு கொடுத்துருக்காங்க. இந்த HCFயில் வந்து 120 வந்து அப்ளை பண்ணுங்கள். 20 × 120 12 24 2400. எல்சிஎம்மோட வேல்யூ வந்து 2400. அதாவது மீசிமா இது HCF வந்து மீப்போவா. இப்போ கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண் என்னன்னு நமக்கு தெரியும். மீசிமா என்னன்னு நமக்கு தெரியும். மீப்போவா என்னன்னு நமக்கு தெரியும். இப்போ ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். XY ஈக்குவல் டு எல்சிஎம் × HCF இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு மீசிமா × மீப்போவா இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும்.
எக்ஸோட வேல்யூ என்ன 480 இன்ட்டு ஒய் தான் நமக்கு தெரியாது ஈக்குவல் டு மீசிமா என்ன 2400 இன்ட்டு ஹச்சிசிஎஃபோட வேல்யூ என்ன 120. அதாவது மீப்போவோட வேல்யூ வந்து 120. கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். 1 12 12 12 48 திருப்பி 4ஆல் 1 நாங்க 4 6 நாங்க 24 600. ஒய்யோட வேல்யூ வந்து 600. இப்போ மற்றொரு எண் என்னென்னா 600. ஆப்ஷன் வந்து சி. இதான் ஆன்சர். கொஸ்டினை நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கிட்டா தான் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த சம்மு இரு மிகை எண்களின் பெருக்கல் பலன் 34560. அதன் மீப்போமா ஆனது மீப்போவாவின் 60 மடங்கு எனில் மீப்போமா மற்றும் மீப்போவாவின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இரு மிகை எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரு மிகை எண்கள்னால் என்னென்னா எக்ஸு ஒய் இதை தான் கொடுத்துருக்காங்க. இதோட பெருக்கல் பலன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 34560ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். மீப்போமா அதாவது எல்சிஎம் வந்து என்னன்னா அதன் மீப்போவாவின் 60 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹச்சிசிஎஃப் எல்சிஎம் என்னன்னா அதன் மீப்போவாவின் 60 மடங்கு 60 இன்ட்டு ஹச்சிசிஎஃப். மீசிமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீப்போவாவோட 60 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மீப்போமா மற்றும் மீப்போவாவின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீப்போமான எல்சிஎம் மீப்போவான ஹச்சிசிஎஃப் இதோட வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்சிஎம் மைனஸ் ஹச்சிசிஎஃப் இதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மு ஈஸியான சம்மு தான். இது கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். எக்ஸ்ஒயோட வேல்யூ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். எக்ஸ்ஒயோட ஃபார்முலா என்ன எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். எக்ஸ்ஒயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 34560ன்னு கொடுத்துருக்காங்க. 34560. அப்போ எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃபோட வேல்யூ என்ன 34560. இதை வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இரு எண்களின் பெருக்கற் பலனோட ஃபார்முலா தான் எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். இல்லை எக்ஸ்ஒயோட வேல்யூ வந்து 34560ன்னு கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்ஒயோட வேல்யூ 34560நாலும் எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃபோட வேல்யூ வந்து 34560நாலும் ஒன்று தான். எல்சிஎம்மோட வேல்யூ வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் ஈக்குவல் டு 60 ஹச்சிசிஎஃப்னு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. இதை வந்து 3ஆவதுல வந்து அப்ளை பண்ணுங்கள். எல்சிஎம்க்கு பதிலாக 60 ஹச்சிசிஎஃப் இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். எல்சிஎம்க்கு பதிலாக 60 ஹச்சிசிஎஃப் இதை வந்து போட போகிறோம். 60 ஹச்சிசிஎஃப் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 34560. இது வந்து பெருக்கல்ல தான் இருக்குது. கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். 1 6 6 5 6 30 மிச்சம் 4 7 6 42 மிச்சம் 3 6 6 36. பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஹச்சிசிஎஃப் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு 576. ஸ்கொயர் வந்து அங்கிட்டு போயிருச்சுன்னா என்னவாகும் ரூட்டாக மாறும். ஹச்சிசிஎஃப் தான் நமக்கு தேவை. 576க்கு ரூட் எடுத்தோம்னா என்ன வருதுன்னு பாருங்கள். 20 பெருக்கணும்னா 400. 21 பெருக்குனா 1 1 1 1 2 2 1 2 2 2 4 1 4 4 21 வராது. அடுத்து 22 பெருக்கி பாருங்கள். 22 இன்ட்டு 22 2 4 2 4 4 4 484 தான் வருது. 23 3 9 32 6 32 6 2 4 9 12 மிச்சம் 1 529 வருது. நமக்கு தேவை 576 தான். 24 பெருக்கி பாருங்கள். நன்னாங்க 16 மிச்சம் 1 4 2 8 1 9 4 2 8 2 4 6 7 576 வந்துச்சு. அப்போ 24 இன்ட்டு 24 தான் 576. ரூட் எடுத்தோம்னா 2 24ல் ஒரு 24 தான் வரணும். ரூட் எடுத்தால் ஒரு 24 தான் வெளியில் வரும். இப்போ ஹச்சிசிஎஃபோட வேல்யூ வந்து 24. நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க எல்சிஎம் மைனஸ் ஹச்சிசிஎஃப் ரெண்டோட வேல்யூவும் நமக்கு தெரிஞ்சால் தான் மைனஸ் பண்ண முடியும். நம்ம இப்போ கண்டுபிடிச்சது வந்து ஹச்சிசிஎஃப் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது மீப்போவை மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஹச்சிசிஎஃபோட வேல்யூ வந்து 2ல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஹச்சிசிஎஃபோட வேல்யூ வந்து 24. இதை வந்து 2ல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். எல்சிஎம் ஈக்குவல் டு ஏன்னா எல்சிஎம் நமக்கு தேவை அதனால் அப்ளை பண்ணுறோம். 60 இன்ட்டு
ஹச்சிசிஎஃப்க்கு பதிலாக 24 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வந்து போட்டுக்கோங்க. 60 × 24 24 × 60 எவ்வளோன்னு பாருங்கள். 6 நாங்கள் 24 மிச்சம் 2 6 2 12 14 1440. எல்சிஎம்மோட வேல்யூ வந்து 1440. அதாவது மீசிமா வந்து 1440, மீப்போ வந்து 24. நமக்கு தேவை என்னென்னா எல்சிஎம் மைனஸ் ஹச்சிசிஎஃப், அதாவது மீசிமா மற்றும் மீப்போவாவின் வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் மைனஸ் ஹச்சிசிஎஃப். எல்சிஎம்மோட வேல்யூ வந்து 1440 மைனஸ் ஹச்சிசிஎஃபோட வேல்யூ வந்து 24. 1440ல் 24 போயிருச்சுன்னா 1440ல் 24 போயிருச்சுன்னா 10ல் 4 போனால் 6, 3ல் 2 போனால் 1, 1416. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ. இப்போ பார்த்த சம் எல்லாமே கொஞ்சம் குழப்பம் தான். ஒன் டைம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். அடுத்த சம்மு, இரு எண்களின் பெருக்கற்பலன் 9000 மற்றும் அவ்விரு எண்களின் மீசிமா 3000 எனில் மீப்போவா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸியான சம்மு தான். இரு எண்களின் பெருக்கற்பலன் 9000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது XY வந்து 9000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இரு எண்கள்னால் என்ன, எக்ஸ் வந்து ஒரு எண், மற்றொரு எண் வந்து ஒய். இரு எண்களின் பெருக்கற்பலன் வந்து 9000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்விரு எண்களின் மீசிமா 3000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் வந்து 3000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்டிருக்கிறது என்னன்னு பாருங்கள். ஹச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க, மீப்போவா கேட்டிருக்காங்க. ஃபார்முலா நமக்கு தெரியும். இது எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்போவா, அதாவது XY ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். XYயோட வேல்யூ நமக்கு தெரியும் 9000ன்னு. எல்சிஎம்மோட வேல்யூ நமக்கு தெரியும். மீசிமாவோட வேல்யூ வந்து என்ன, 3000 இன்ட்டு கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா மீப்போவா தான் கேட்டிருக்காங்க. ஹச்சிசிஎஃப் இதுதான் கேட்டிருக்காங்க. கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 3 0க்கும் 3 0 கேன்சல் ஆயிரும். 1 3 3 3 9. ஹச்சிசிஎஃபோட வேல்யூ என்ன, 3. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்தது, இரு எண்களின் மீப்போவா 12, மீசிமா 144, ஒரு எண் 36, மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்போவா, அதாவது XY ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். கொடுத்துருக்க எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கோங்க. மீப்போவானா என்ன, ஹச்சிசிஎஃப் கொடுத்துருக்காங்க 12ன்னு, மீசிமா கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் வந்து 144ன்னு கொடுத்துட்டாங்க, ஒரு எண் கொடுத்துட்டாங்க, அதாவது எக்ஸ் வந்து 36ன்னு கொடுத்துட்டாங்க, மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சாலே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 36ன்னு கொடுத்துருக்காங்க. 36 இன்ட்டு ஒய், ஒய் தான் நமக்கு தெரியாது. எல்சிஎம்மோட வேல்யூ வந்து 144 இன்ட்டு ஹச்சிசிஎஃபோட வேல்யூ வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஒரு 12 12, 12 36, திருப்பி 3ஆல் 1 3 3, இதில் வந்து 4 3 12, மிச்சம் 2, 8 3 24. ஒய்யோட வேல்யூ வந்து 48. இதான் மற்றொரு எண். இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து டி. இரு எண்களின் கூடுதல் 20, அவற்றின் பெருக்கல் பலன் 96, அவ்விரு எண்களின் மீப்போவா என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படின்னு பாருங்கள். இரு எண்களின் கூடுதல் 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 20ன்னு சொல்லிட்டாங்க. அவற்றின் பெருக்கல் பலன் 96ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது XY வந்து 96ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கான மீப்போவா கேட்டிருக்காங்க. ஹச்சிசிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா 3 வேல்யூ தெரிஞ்சால் தான் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க முடியும். அதாவது எக்ஸோட வேல்யூ தெரியணும், ஒய்யோட வேல்யூ தெரியணும், எல்சிஎம்மோட வேல்யூ தெரியணும். இதில் வந்து நமக்கு எக்ஸோட வேல்யூவும் தெரியாது, ஒய்யோட வேல்யூவும் தெரியாது, எல்சிஎம்மோட வேல்யூவும் தெரியாது. அப்போ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 2 நம்பரை கூட்டினா 20 வரும்னு சொல்லியிருக்காங்க, 2 நம்பரை பெருக்குனா 96 வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 2 நம்பர் என்னன்னு தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். 2 நம்பரை கூட்டினா 20 வரணும், 2 நம்பரை பெருக்குனா 96 வரணும். அப்போ அந்த 2 நம்பர் என்னன்னு பாருங்கள். 10யும் 10யும் கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்கள், 20 வரும். 10யும் 10யும் பெருக்குனா என்ன வரும்னு பாருங்கள், 100 வரும். அப்போ இது வந்து தப்பு. 10யும் 10யும் பெருக்குனா 100 தான் வருது, 96 வரணும். 96 வந்தால் தான் சரி. அப்போ இந்த நம்பர் வந்து வராது. அடுத்தது 11யும் 9யும் கூட்டி பாருங்கள்.
11யும் 9யும் கூட்டினா 20 வரும். ரெண்டு நம்பரையும் பெருக்கி பாருங்கள். 11யும் 9யும் பெருக்கினோம்னா 99 வருது. இதுவும் தப்பு தான். ரெண்டு நம்பரை பெருக்குனா 94 வரணும். இதில் 99 வருது. அப்போ இதுவும் தப்பு தான். அடுத்தது 12 + 8. ரெண்டு நம்பரை கூட்டினா 20 வருது. ரெண்டு நம்பரை பெருக்கி பாருங்கள். 12 8 எவ்வளோ? 96. அப்போ இது வந்து சரி. அப்போ இரு எண்கள் என்ன? 12, 8. இதுதான் அந்த இரண்டு எண்கள். அடுத்தது எப்பயும் போல தான் இரண்டு எண்கள் தெரிஞ்சிருச்சு. இதுக்கான மீப்போவா கண்டுபிடிக்கலாம். மீப்போவா எப்படி கண்டுபிடிப்போம்? 12, 8 மீசிமானா 1 வர வரையும் டிவைட் பண்ணுவோம். மீப்போவானா காமனாக எது வரையும் டிவைட் பண்ண முடியுதோ அது வரையும் டிவைட் பண்ணால் போதும். 2ஆல் 6 2 12, 4 2 8, திருப்பி 2ஆல் 3 2 6, 2 4. இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இதுக்கு மேலே பண்ண முடியாது. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 2 4. இதான் ஆன்சர். இதுக்கான மீப்போவா வந்து 4. ஆப்ஷன் வந்து பி. இரு எண்களின் பெருக்கற்பலன் 1600. அவற்றின் மீப்போவா 5 எனில் மீசிமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரு எண்களின் பெருக்கற்பலன் 1600ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது XY வந்து 1600ன்னு சொல்லியிருக்காங்க. மீப்போவா வந்து 5ன்னு சொல்லியிருக்காங்க. HCF வந்து 5ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மீசிமா என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன? இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் மீசிமா இன்ட்டு மீப்போவா XY ஈக்குவல் எல்சிஎம் இன்ட்டு HCF. XYயோட வேல்யூ நமக்கு தெரியுது. 1600ன்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்டு HCFோட வேல்யூ என்ன? 5. கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 5 5, 3 5 15, மிச்சம் 1, 2 5 10, 0. எல்சிஎம்மோட வேல்யூ என்ன? 320. மீசிமாவோட வேல்யூ வந்து 320. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சம் பாருங்கள். இரு குறிப்பிட்ட எண்களின் மீசிமா மற்றும் மீப்போவாவின் பெருக்கற்பலன் 24 மற்றும் அவ்வெண்களின் வித்தியாசம் 2 எனில் அவ்வெண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த இரண்டு எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் என்ன ஒய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இரு குறிப்பிட்ட எண்களின் மீசிமா மற்றும் மீப்போவாவின் பெருக்கற்பலன். மீசிமா மற்றும் மீப்போவாவின் பெருக்கற்பலன் என்ன கொடுத்துருக்காங்க? 24ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எல்சிஎம் இன்ட்டு HCF. இதோட வேல்யூ வந்து 24 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அவ்வெண்களின் வித்தியாசம் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வெண்கள்னால் என்னென்னா அந்த இரண்டு எண்கள் என்னென்னு நமக்கு தெரியாது. அதோட வித்தியாசம் மட்டும் 2ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ X - Y வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது 2 மட்டும் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. X Y தான் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ செகண்டை வந்து எப்படி மாற்றிக்கலாம்னா எக்ஸோட வேல்யூ மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். X ஈக்குவல் டு 2. இந்த -y வந்து அங்கிட்டு போயிடுச்சுன்னா +y மாறிடும். X ஈக்குவல் டு 2 + y. அடுத்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எப்படி மாற்றிக்கலான்னு பாருங்கள். இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. XY ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. இதோட வேல்யூ தான் 24ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ XYயோட வேல்யூ என்ன? 24. XYயோட வேல்யூ நமக்கு தெரியுது. 24ன்னு நமக்கு தெரியுது. எக்ஸோட வேல்யூ என்ன? 2 + y. இதில் வந்து இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். XY ஈக்குவல் டு 24. இதில் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து என்ன? 2 + y வந்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 2 + y வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்ட்டு y ஈக்குவல் டு 24. இப்போ பெருக்கிக்கோங்க. 2 × y 2y ப்ளஸ் y × y y² ஈக்குவல் டு 24. இந்த 24 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வந்துருச்சுன்னா -24 மாறிடும். அப்போ 2y ப்ளஸ் y² - 24 ஈக்குவல் டு 0. இதை கரெக்டாக எடுத்து எழுதிக்கோங்க. y² ப்ளஸ் 2y - 24 ஈக்குவல் டு 0. இதை வந்து காரணிப்படுத்த போகிறோம். -24 ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ரெண்டு நம்பரை பெருக்கினோம்னா -24 வரணும். ரெண்டு நம்பரை கூட்டினோம்னா 2 வரணும். 24 எந்த வாய்ப்பாடுலலாம் வருதுன்னு பாருங்கள். ரெண்டாம் வாய்ப்பாடில் வரும். 12 2 24, 3ல் வரும். 8 3 24, 4ல் வரும். 6 4 24. ரெண்டு நம்பரை கூட்டினோம்னா +2 வரணும். ரெண்டு நம்பரை பெருக்கினோம்னா -24 வரணும். 12 2.
இது வராது. 8 3 இதுவும் வராது. 6 4 இது வரும். 6 + 6 -4 போட்டு பாருங்கள். 6யும் 4யும் பெருக்கணும்னா 6 -4யும் பெருக்கணும்னா -24 வரும். 6ல் -4 போயிருச்சுன்னா +2 வரும். அப்போ இது வந்து கரெக்டானது. கீழே வந்து எக்ஸ் போட்டுக்கோங்க. x + 6 x - 4 x = -6 x = +4. இல்லை ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். x = 4. எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ஒரு எண்ணோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட வேல்யூ வந்து xyயில் வந்து அப்ளை பண்ணுங்கள். xy = 24ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ என்ன 4ன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ 4y = 24 கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 நாங்க 6 நாங்க 24. ஒய்யோட வேல்யூ வந்து 6, எக்ஸோட வேல்யூ வந்து 4. அந்த இரண்டு எண்கள் என்னென்னா 4, 6. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி.